மணி எத்தனை கந்தசாமி? நாளே காலுங்கய்யா. நாளே கால? ஆமாங்கய்யா. அப்படி ஓரமாட்டு பாட்டுங்க, 2 இளநீ சாப்பிடுவோம். சரிங்கய்யா. இளநீ எவ்வளோ தம்பி? எப்பயும் 50 ரூபா தாங்க. ஓஹோ, சரி சரி, 2 இளநீ கொடுங்க. ஐயா எங்கே போகிறாரு? வாங்க சார். இது எவ்வளவு? 100 ரூபா சார். இந்தாங்க. ரொம்ப வாங்குறாரு. யாருக்கா இருக்கும்? சரி, யாருக்காவது இருக்கும். நமக்கு என்ன, அவர் சொன்னதை செய்வோம். பரவாயில்லையே. ஐயா இந்தாங்க. இந்த வரேன். உள்ள வந்து உட்காருங்க கந்தசாமி. சரிங்க. பொம்மை யாருக்குங்கய்யா? உங்கள் பேரனுக்குங்களா? பேரனுக்கு இல்லை, எனக்கு. உங்களுக்குங்களா? தமாசானாலியா நீங்கள்? கந்தசாமி, அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அப்பா எனக்கு அந்த பொம்மைக்கா வாங்கி தாங்கப்பா. அப்பா நாளைக்கு வாங்கி தரேன்யா. போங்க, தினமும் இதுதான் சொல்றீங்க. எனக்கு இப்பவே வேணும். அடம் பிடிக்க கூடாது, வா. எனக்கு வேணும். எங்கப்பாவும் அப்படித்தாங்கய்யா. இன்னைக்கு நாளைக்கு நீ இழுத்துக்கிட்டே இருப்பார். ஆமா, உங்கப்பா எப்பத்தாயா அந்த பொம்மை வாங்கி கொடுத்தாரு? எங்க கந்தசாமி, அப்படியே காலம் ஓடி போச்சு. எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். இது மாதிரி வண்டிலாம் நம்ம எப்போ வாங்க போகிறோம்? என்னடா இங்கே உட்காந்துருக்க? எப்பா, என் ஃப்ரெண்டு சரவணன் இந்த வண்டி வாங்கியிருக்கான்ப்பா. அதுக்கு என்ன இப்போ? எனக்கும் இது மாதிரி ஒரு வண்டி வாங்கி தாங்கப்பா. நிலைமையை புரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம இப்போ உள்ள நிலைமையில இதெல்லாம் தேவையா? இல்லைப்பா, ஆசையாக இருக்குப்பா. சரி, ஒன்று பண்ணலாம். 3 வருஷம் கழிச்சு உன் பேரில் 2000 ரூபா வருதுல்ல, அந்த காசை வச்சு இதே வண்டியை வாங்கி தரேன். அப்ப 3 வருஷம் கழிச்சு அதே பைக்கை வாங்கிட்டீராயா? அப்ப நீங்க நினைச்ச மாதிரி அதே பைக்கே வாங்கிட்டிய. தேங்க்ஸ் மச்சான். என்ன தேங்க்ஸ்? ஒரு ரவுண்ட் தானே கேட்ட, ஊரே சுத்திட்டு வர. இனிமேல் வண்டியிலாம் கை வைக்காத, எந்திரி. ஐயா, அப்ப அது உங்க வண்டி இல்லைங்களா? எப்பா, அந்த வண்டி தான்ப்பா கேட்டேன். என்னப்பா இப்போ இருக்கிற கஷ்டத்தில் வண்டி தேவையாப்பா? நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. என் பேரில் வந்த 2000 ரூபா தானேப்பா வாங்கி தர சொல்கிறேன். வாங்கின கடனை அடைக்கணும், உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும். நீ வீட்டுக்கு மூத்த பையன், அந்த காசில் என்ன வேணா பண்ணிக்க போ. நான் ஆசைப்பட்டது வேணும்னு அடம் பிடிக்கிறதா, இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக என் ஆசையை விட்டு கொடுக்கறதா? விட்டு கொடுத்துட்டேன். ஆமா, அப்ப எப்பத்தாயா அந்த பைக்கை வாங்கினீங்க? ஒரு 27 வருஷம் கழிச்சு கந்தசாமி. ஐயா, என் பையனுக்கு வாங்கி கொடுத்தேன். இது அப்படிங்க, இந்த வாங்க. ஐ தாத்தா, நேற்று சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. ஆமாண்டா செல்லம். ஐ, நேற்று சொன்ன மாதிரியே பொம்மைக்கார வாங்கி கொடுத்துட்டீங்க. தாத்தா நேற்று காசு கொண்டு வரல, அதான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன நடக்குது இங்க? இனிமே அப்பாட்ட அடம்பிடிக்க கூடாது, சரியா? தேங்க்யூ. சரி, பாய். அப்பா, அந்த தாத்தா வாங்கி கொடுத்தாங்க. ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலையா. கந்தசாமி, சின்ன வயசுல எனக்கு ஆசை நிறைய இருந்துச்சு. ஆனா வாங்குறதுக்கு காசே இல்லை. இப்ப பாருங்க, காசு நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆசை இல்லை. அந்தந்த வயசுல வர ஆசைய அந்தந்த வயசுல அனுபவிக்க முடியாம என்ன மாதிரி சூழ்நிலை கைதி
நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரி ஏக்கம் அந்த பையனுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.